இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் 11வது வாரம். பாடத்தின் தலைப்பு மற்ற தேவர்களைப் போல் அல்ல. பாடத்தை படிக்குமும் யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, நாங்கள் இந்த வார பாடத்தை படிக்க இருக்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரம்பிதாவே, ஆமேன். இந்த வாரம் மனப்பாட வசனம் 2 நாளாகமம் 32:22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப்பின் கையுக்கும் மற்ற எல்லாருடைய கையுக்கும் நீங்களாக ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தார்களுக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். எசேக்கியாவின் ராஜாவை குறித்து கடந்த வாரம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கர்த்தர் மேல் எசேக்கியேல் ராஜா வைத்திருந்த விசுவாசத்தை இந்த வாரம் படிக்க இருக்கிறோம். அசீரிய ராஜா சனகரிப் 27 ஆண்டுகள் மிகவும் பலமாயிருந்த ராஜாவாக இருந்தார். சனகரிப் ராஜா எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கமாய் இருப்பதை எசேக்கியா கண்ட பொழுது எசேக்கியேல் ராஜா நகரத்தில் புறம்பே இருக்கிற ஊற்றுகளை அடைத்தார். பின்னர் தன் பிரபுக்களோடும் தன் பலமாயிருந்த மக்களோடு ஆலோசனை பண்ணினார். அதற்கு அவர்கள் அதிகமாக உதவி செய்தார்கள். அசீரிய ராஜா தண்ணீர்களை கண்டுபிடித்து இவர்களை மேற்கொள்ளாமல் இருக்க எசேக்கியேல் ராஜா மக்களை கூட்டி நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் ஊற்றுகளையும் அடைத்து போட்டார். பின்னர் திடம் கொண்டு இடிந்து கொண்ட மதில்களெல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் உயர எழுப்பி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி அதிகமான ஆயுதங்களையும் கேடகங்களையும் வைத்து அவன் எசேக்கியா ராஜா ஜனத்தின் மேல் படைத்தலைவர்களை வைத்து அவர்களை நகரத்தின் வீதியிலே தண்ணீர் அண்டையிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி திடம் கொண்டு தைரியமாக இருங்க. சீரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்க ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் இருக்கவும் கலங்காமலும் அவனோட இருக்கிறவர்களே பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அதன் பிற்பாடாக எசேக்கியா ராஜா சொன்னவின் காரியம் அவனோடு இருக்கிறது மாமிச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை தேய்ச்சி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரன் ஆகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை பார்த்து ஜெபம் செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பலாக்கிரம சாமிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் வதம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஜெபம் பண்ணின போது தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். அதே போல நாமும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக மாற்றி தருவார். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு யுத்தம் செய்து ஜெயம் தருவார். 2 நாளாகமம் 20:15. பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களோடது அல்ல, தேவனுடைய. ஆம், எசேக்கியாவுக்கு தேவன் துணை நின்று யுத்தம் பண்ணினார். அதற்கு எசேக்கியா செய்த காரியம் வானத்தை பார்த்து ஜெபம் செய்தார். நாமும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் செய்யப்படும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த பாடத்தை படிக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்தீர். எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது அவருக்கு நீங்க உதவி செய்தீங்க. அதே போல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.